வாழ்க வளமுடன். திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவாரு. இந்த உடம்போட ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அதற்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியன்றத நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். இன்னைக்கு அந்த உடற்பயிற்சி நமக்கு ஏன், எந்த அளவுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது, அதோட அவசியம்லாம் என்ன, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த உடல் இல்லாட்டினா இங்கே இருக்கக்கூடிய எந்த இன்பமும் இல்லை. ஸோ இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அடிப்படை தேவைகளில் உடற்பயிற்சியும் ஒன்றா சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் நம்ம உடற்பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஆனால் எவ்வளோ பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளே சில நேரங்களில் பண்ணுற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் விட்டுற மாதிரி இருக்குது. இப்போ அதனுடைய அந்த அவசியம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? சப்போஸ் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ காலையில் இந்த சிட்டிலெல்லாம் நிறைய பேர் காலையில் வெள்ளன 5 மணிக்கு போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா கிரவுண்டில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. நிறைய பேர் அந்த கேம் எல்லாம் கூட விளையாடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது காலையில். இன்னும் நிறைய பேருக்கு இந்த காலையில் எந்திரிக்கிற அவேர்னஸே வரல. உதாரணத்துக்கு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம காலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மணிக்காவது எந்திரிக்கணும். எந்திரிச்சா தான் நம்ம பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போகிறதுனா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிட்ட ஒரு மணி நேரம் நம்ம பண்ணோம்னா தான் அப்புறம் அடுத்தடுத்த வேலைகள். இப்போ எந்திரிக்கிறதே 7 மணின்னு வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ எந்திரிக்கிற அவேர்னஸே வரல. இப்போ எந்திரிக்கணும், அப்புறம் எந்திரிச்சு உடலை ஆட்டுறதுங்கிறதெல்லாம் ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு சின்ன பழக்கமாக இருந்தால் கூட அந்த பழக்கத்தை நம்ம ரொட்டீனாக கொண்டு வரது சிரமமான ஒரு விஷயம். இப்போ விழிப்புணர்வு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா அந்த பயிற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகளில் போனால் கூட டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு, யோகா பண்ணுங்கிறாரு, வாக்கிங் போங்கிறாரு, உடற்பயிற்சி பண்ணுங்க, அல்லது ஏதாவது விளையாடுங்க, காலையில் விளையாடு. சின்ன ஒரு இப்போ இது தெரியாத ரகசியம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு உடற்பயிற்சி பண்ணால் நல்லது அப்படிங்கிறத யாருக்காவது போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எல்லாருமே செய்கிறாங்களா? அப்போ அதனுடைய அதிமுக்கியத்துவம் என்ன? அப்படி அது இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கவே. இப்போ சில பேர் பிரச்சனை வந்துடும். ஒன்றும் இல்லை, மூட்டு வலி வருதுன்னு வச்சுக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா மெடிசன் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா மேலே போங்கன்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பிட்ட போயிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் திருப்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. இல்லைங்க கொஞ்ச நாள் பண்ணேன் அப்புறம் விட்டுட்டேன் பண்ணோடனே திருப்பி மறுபடியும் எதையாவது ஒன்று எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி எக்ஸசைஸை போய் தொடருங்கிறார். அப்போ இதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வு. இப்போ மெடிசன் அப்படிங்கிறதும் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதும் தேவையான ஒரு விஷயம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் போது கொஞ்சம் சரியாகும். திருப்பி நிரந்தரமாக அதை சரி பண்ணோம்னா நமக்கு உடற்பயிற்சி பண்ணோம்னா தான் சரி. அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுன்னா செய்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஆர்வம் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கை பேசுகிறோம். இப்போ உடற்பயிற்சி மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா உள்ளம் அசைஞ்சு கெட்டு போகுது, உடல் அசையாம கெட்டு போகுது சொல்லுவாங்க. இந்த உடலோட அசைவுல தான் நம்மளுடைய இயக்கமே இருக்கு, இந்த வாழ்க்கையோட இயக்கம், இன்பம் எல்லாமே. ஸோ இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா அந்த காரை நிறுத்தியே வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா வீணா போயிடும். பொதுவாக எந்த பொருளுமே பயன்படுத்தாம இந்த டேப்பு கூட பாத்ரூம்ல சுடுதண்ணி பேப்பர் யூஸ் பண்ணாமே இருப்போம். அது திருவாது உப்பு பூத்துரும், லாக் ஆயிரும், கெட்டே போயிடும். இயற்கையான ஒரு விஷயம் அது. அதே போலதான் இந்த உடம்பானதை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னோம்னா அசைச்சு பழகணும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலைகள்லாம் பிரிஞ்சு போச்சு. கைக்கு மட்டும் வேலை, கண்ணுக்கு மட்டும் வேலை, தலைக்கு மட்டும் வேலை, உட்கார்ந்தே வேலை, இப்படி. அந்த காலத்துலனா அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இயக்கிற மாட்டோம். ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றாருன்னு வச்சுக்கவே, அவர் என்ன பண்ணுவார்னா கையை மட்டும் ஆட்டுவார். அல்லது ஒரு சுத்தியல்ல ஒருத்தர் அடிச்சு வேலை பார்க்குறாரு. அப்ப என்னன்னா ஒரு பகுதிக்கு இங்க வேலை இருக்கு, ஆனா எல்லா பகுதியுமே உடல்ல அசைவு இருக்கா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அசைவு இருக்கா அப்படின்னோம்னா இப்ப கிடையாது. அப்ப தினமும் காலையில நம்ம நடக்கிறது மூலமா இல்ல சிம்பிளான எக்ஸசைஸ் எதுவும் செய்யறது மூலமா உடல்ல உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லாத்தையும் அசைச்சு பழகிட்டோம் அப்படின்னோம்னா இயல்பான வாழ்க்கையில நம்ம அசைச்சு ஏதாவது வேலை பார்க்குறோம் இல்ல இயங்குறோம் அப்படின்னோம்னா இம்சை கொடுக்காம இருக்கும். இல்லாட்டினா துன்பு. எதுக்கு அசைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் நம்ம அசைக்காம வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த அந்த செல்கள் எல்லாமே கெட்டு போயிடும். அப்ப மகரிஷி அதுக்கு அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தலையில இருந்து கால் வரைக்கும். அதுலயும் சில பிரெயின்ல இருக்கக்கூடிய சில டியூப்ஸ், உடம்புல இருக்க சில டியூப்ஸ்ல சில நரம்புகள் முடிய அளவுக்கு இருக்குமா, அதுக்குள்ளேயும் பிளட் போகணும். அப்ப உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில ரத்த ஓட்டம் தடைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கவே, அந்த பகுதி உணர்வு இல்லாமல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பகுதி செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த பகுதி எந்த வேலையுமே செய்யாது. ஒரு காயம் ஏற்பட்டா கூட அந்த காயம் ஆறாது. ஏன் அப்படின்னா ரத்தம் அந்த இடத்துக்கு போனா தான்
அந்த ரத்தம் தான் வந்து நியூட்ரிஷனையோ இல்லை சத்துக்களையோ அல்லது எனர்ஜியோ எல்லாத்தையுமே தாங்கி ஆக்சிஜன்லாம் கொண்டு போகுது உடம்பு போகிறோம். அப்போ அசைவு கொடுக்கறது மூலியமா ரத்தம் ஓடும். அப்போ ரத்தம் ஓடிச்சு அப்படின்னோம்னா எங்கெங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அப்போ ஊட்டச்சத்துக்களை பூராமே தாங்கி கொண்டு போகிறதுனால எல்லா பக்கத்தும் கிடைக்கும். அப்போ ரத்தம் மட்டும்தான் ஓடுதா அப்படின்னா ரத்த ஓட்டம் ஓடுது, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உடம்புல எல்லா இடத்துலையும் பரவுது. அப்போ ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும், வெப்பமும் அதே இடத்துல எல்லாமே போகும். இன்னொன்று வந்து எனர்ஜி காந்த ஓட்டம்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ அதுவும் எல்லா இடத்துக்கும். அப்போ ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே உடல்ல இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கை இப்படியே இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா எல்லா பக்கத்தும் சப்ளை ஆகுமானா ஒரு இதே கையை ஆட்டுறோம் சுற்றுறோம் வைக்கிறோம் அப்படின்னோம்னா ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் இருக்க இடத்துக்குமே அது சப்ளை ஆகும். அப்போ ஆக்சிஜன்லாம் சப்ளை ஆகும்போது உயிரோட்டமாக இருக்கும், எல்லா பகுதியுமே நல்லா இயங்கும். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏன் அசைக்கணும், உடலை ஏன் அசைக்கணும் அப்படின்னு கேட்டா உடலோட இந்த பார்ட்டை நீங்க உத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து 5 ஓட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த உடலை அசைக்கிறது மூலமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மூச்சு அதிகமாகும். ஏன்னா மொத்த அசைவுமே இந்த மூச்சு காற்றை தொட்டு தான் இருக்கு. காற்றோட்டத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டங்களும் சரியாயிடும். ஆனா அந்த மூச்சு வாங்குறதுக்கு நாம வந்து ஏதாவது வேலை செய்யணும்ல, நடக்கிறதோ ஓடுறதோ இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்றதோ அந்த மூச்சை நல்லா கவனிக்கிறதுக்கும் உள்ள இழுத்து வாங்குறதுக்கும் இதை சரி பண்றதுக்காக தான் இந்த அசைவுகள் எல்லாமே. இதோட இன்னொன்னு என்னன்னா அந்த உடல்ல வந்து அந்த அசைவுகள் இல்லை அப்படின்னா அந்த இடம் இறுகி போயிருக்கும். இந்த ஓட்டங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தடைப்பட்டு அந்த இடத்துக்கே போகாம நிற்கும் போது இப்ப உதாரணத்துக்கு வெப்ப ஓட்டமே இல்லாட்டினா குளிரும் போது என்ன ஆகுது, நமக்கு பாடி ஹீட் ஆகும். குளிரும் போது ஆமா, குளிரும் போது ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும்போது நம்மளால இங்க இயல்பா இருக்க முடியுதா? வலிக்க ஆரம்பிச்சிருது, நடுங்க ஆரம்பிச்சிருது. இன்னும் வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் கையெல்லாம் பயங்கரமா எரியிறது இல்லைன்னா இறுக்கி பிடிக்கிற மாட்டா ஒரு ஃபீலுக்கு போயிடுவாங்க. அப்ப ரத்த ஓட்டம் ஒண்ணு தன்னுடைய ஓட்டத்துல கொஞ்சம் தடுமாறினா கூட இங்க நம்மளுடைய இயக்கத்தை வந்து இயல்பா வச்சுக்க முடியாது. இன்பமா இயல்பா உங்களுடைய இயக்கம் இருக்கணும் அப்படின்னா இந்த 5 ஓட்டங்கள் சரியா இருக்கணும். அதுக்கு காற்றோட்டம் ரொம்ப காற்றோட்டம், இந்த வாதம் பித்தம் ஸ்லேத்துமம்னு கூட சொல்றாங்க இல்லையா, அப்ப இது எல்லாமே வந்து சரியான அளவுல இருக்கணும். அது வெப்பமா இருந்தாலும் சரி, நீரா இருந்தாலும் சரி, அப்ப எல்லாமே அளவா இருந்துச்சு அப்படின்னோம்னா காற்றா இருந்தாலும் சரி. அப்ப காற்று, அந்த நீர், அந்த வெப்பம், இந்த 3 வந்து உடல்ல வந்து கரெக்டா அந்த வாதம் பித்தம் சிலேத்துமம்ங்கிறது சரியான முறையில இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி சப்போர்ட் பண்ணுது. சரி, இயற்கையா வேலை பார்க்குறாங்கல்ல, இப்போ ஒரு விவசாயி வேலை பார்க்குறாங்க, ஒருத்தர் ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் உடம்ப அசைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா அதுவுமே வந்து எப்படி சொல்றாங்கன்னா இப்ப வேலை பார்க்கும்போது நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் வெளியில இருக்கும். இப்ப விவசாயம் பண்றாரு, மம்மட்டி எடுத்து வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட கவனம் ஃபுல்லா அந்த மம்மட்டிலையும் அதை சரியா கீழே இருக்க மண்லையும் தான் இருக்கும். அப்ப எனர்ஜியை வந்து செலவு பண்றாங்க. ஆனா எக்ஸசைஸ்ன்றது நீங்க வெளியில எங்கிட்டும் கவனத்தை கொண்டு போல. இப்ப கண் பயிற்சி செய்யறீங்கன்னா ஃபுல்லா கண்ணுல இருக்கும். கைப்பயிற்சி செய்யறோம்னா நம்மளுடைய கவனம் எங்க இருக்கும்? கையை மேல தூக்குறோம், மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த உணர்வுகள்ல இருக்கும். அப்ப இந்த உடலுக்காக நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மைண்டை வந்து நம்ம உடல்ல வச்சு பண்ணும்பொழுது முழு பலன் கிடைக்குது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வந்து கவனிக்கிறோமா இல்ல அதுவா எப்படியோ வாழ்ந்துகிட்டோம்? கவனிக்கும் போது அவனோட செயல்கள்ல வந்து நல்லா சூப்பரா இருக்கும். தலசீவாம கூட இருப்பாங்க, நம்ம பார்க்கும்போது ஒழுங்கா தலசீவமா பண்ணு. அப்ப அதையுமே வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த குறைகள் வந்து தப்பே பண்ணா கூட நம்ம சரி பண்ணுவோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் நம்ம இந்த இப்போ சப்போஸ் வேலை செஞ்சா கூட இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கையை வந்து நம்ம இப்படி வந்து பெரும்பாலும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தூக்குறோம் அப்படின்னோம்னா ரொம்ப ரேர் தான். ஒரு பொருளையே நீங்க மேல இருந்து எடுத்தாலும் இப்படி தூக்கிட்டு எடுத்துருவோம். ஆனா கையை இப்படி வச்சிருக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னோம்னா நம்மளுடைய மகரிஷி கை பிரிச்சு மேல இருந்து பிளட்டு கீழே வருது, ஷோல்டர்ல சுத்துது, கீழ்ப்பக்கம் எல்லாமே பரவுது. அப்ப அந்த மாதிரி வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் இயங்குதே ஒழிய இயங்காத பகுதிங்கிறது நிறைய இருக்கு. நம்ம வீட்டிலேயே பாருவே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நடந்துகிட்டு இருப்போம், நம்ம கால் கூட பதியாத இடம் நிறையா இருக்கும் அந்த ரூமுக்குள்ளேயே. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த உடற்பயிற்சி மூலியமா எல்லா பாகங்களையுமே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இயக்கக்கூடிய, அதாவது ஒரு ப்ராப்பர் மெத்தடில். இப்போ கையை எப்படி அசைக்கலாம் ஆட்டலாம், ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் அசைக்கிறது மூலியமா எல்லா இடத்துலையுமே எல்லா பிரச்சனையுமே சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மகரிஷி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ சில பேர் வந்து உடற்பயிற்சி இல்லாமே இருக்க முடியாதா? உடற்பயிற்சி இல்லாம ஆக்சுவலா உடற்பயிற்சி இல்லாம இருக்கணும் அப்படின்னம்னா உணவு இல்லாம அவங்க இருக்கணும். அப்போ முடியும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னு கேட்டால் இப்போ உடற்பயிற்சி நான் வந்து சரியா பண்ணலைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன், அப்படி ஒரு கேள்வி வருமா? ஆமா. இப்ப என்னன்னா அவங்க வந்து ஃபுட் கண்டிஷன் அப்படின்றது, ஆனா எப்படியா இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையில நமக்கு தேவை. மெடிடேஷன் நீங்க 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க பண்றீங்கன்னா உடற்பயிற்சி உங்களுக்கு தேவை இருக்கு.
ஆனா நீங்க வந்து உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உணவு உள்ள செமிக்கணும்ல. Right, right, right. இளம் வயசுல நமக்கு தெரியாது, ஏன்னா இயல்பாவே நம்ம இளம் வயசுல துருதுருன்னு இருப்போம். ம். நம்ம வேலை பார்க்காட்டினாலும் இப்ப குழந்தைங்களை எடுத்துக்கோங்க, குழந்தைங்க வந்து முழிச்சிருக்கும் போது அப்படியே பொம்மை மாட்டம் இருந்து பாத்துருக்கீங்களா? ம். கையையும் காலையும் உதச்சிட்டே இருக்கும். அது போல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆமா, வயசு பிறந்த வரைக்கும், குழந்தை கையை காலை ஆட்டிக்கிட்டே தானே இருக்கு எவ்வளவு நேரமானாலும். 14 வயசு வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா நம்மளால அசையாம இருக்க முடியாது முழிச்சிருந்தா. ம். அதுக்கப்புறம் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது 35 வயசுக்கு மேலலாம் இந்த உணவுலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அவசியம் உடற்பயிற்சி இப்ப தேவை. இந்த இயல்பு வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில கம்பல்சரி தேவை. சரி, உடற்பயிற்சி தேவை. ஞானிகள் அந்த ஒரு பெரிய உச்சநிலைக்கு போற மாதிரி இருந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய உடற்பயிற்சி. என்னன்னா இப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருக்கலாம் கைய காலம் ஆட்டாம, ஆனா ஒரு அரை மணி நேரத்தை தாண்டி போயிருச்சுன்னா என்ன நடக்கும்? 5 நிமிஷமே பெரிய போராட்டமா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள வலி பயங்கரமா இருக்கும்ல. இப்ப எக்ஸசைஸ் பண்றதை காட்டிலும் தியானத்துல உடம்பு அதிகமா அசைப்போம், உள்ள இருக்கக்கூடிய அணுக்களை. அது துடிக்கும், அதிரும், நிறைய வேலைகள் உள்ள நடக்கும். சோ அது இன்னும் டீப்பா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இப்ப இந்த ஞானிகள் வந்து உடற்பயிற்சி, இந்த சில ஆசனங்கள், இப்ப வந்து இந்த பதஞ்சலி முனிவர் கூட வந்து ஒரு 8 அங்கங்களா பிரிக்கிறார். அதுல வந்து இயமம்னு ஒண்ணு, நியமம்னு ஒண்ணு, வேற ஆசனம்னு ஒண்ணு, பிராணாயாமம்னு ஒண்ணு, தாரணைன்னு ஒண்ணு, பிரத்யாகாரம்னு ஒண்ணு, தியானம், சமாதி. தியானம் இருக்கு, அப்புறம் சமாதி இருக்கு. அப்ப ஒரு 8 அங்கங்களா பிரிக்கிறாரு. அப்ப அவங்க வந்து என்னன்னா ரொம்ப, அதாவது லாங் டைம் வந்து அமைதியா உட்காரணும் அப்படின்னா, இப்போ ஒரு தியானத்துல உட்காரணும் ஒருத்தர். இப்ப அவங்களுடைய கான்செப்ட் என்ன, கடவுள் நிலையை அடையணும். அப்ப கடவுள் நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு நபருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உள்ளம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அதனாலதான் படிநிலைகள் வச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அசையாம ஒரு சிலை மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும். அப்படி உட்காரணும் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து சில ஆசனங்களும் பயிற்சிகளும் பண்ணினாத்தான். ஏன்னா பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ நார்மலாக சுதாசனத்தில் கூட இப்போ சாதாரணமாக சமணம் போட்டு உட்காந்துடுறோம். அதே பத்மாசனத்தில் உட்காரணும்னு வச்சுக்கவே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஞானிகள் வந்து இந்த இது கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த இது வச்சிருக்காங்களா? இல்ல மாமா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம், இயல்பு வாழ்க்கையில இருந்து தான் எல்லாம் அந்த ஞான நிலைக்கு போயிருக்காங்க. அந்த இயல்பு வாழ்க்கையில இருக்கும்போது அவங்க அப்படி உட்காரணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. அது அத்திட்டான தியானம்னு சொல்லுவாங்க, அசையாம ஒரு சிலை போல இருக்கிறத. இந்த மனமானது அசையும் போது இந்த உடலானது அசைச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மனதை அசையாம வச்சுக்கிறதுக்காக அவங்க அந்த பயிற்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துழைப்பு கொடுக்காது இந்த உடம்பு. இப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு இந்த உடம்பு முழுசா ஒத்துழைப்பு கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட கொடுக்க மாட்டேங்குது. அப்ப அதீத நிலைக்கு போறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா? ஏன்னா நம்ம இந்த உடலை வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம் பிளஸ் எண்ணங்கள் மூலமா சரியா வச்சிருக்கோமா இல்ல சரியில்லாம வச்சிருக்கோமான்னு நமக்கே இப்ப தெரியாது. ஆனா சித்தர்களுக்கு வந்து இது அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அப்ப இதை திரும்ப தேர்த்தி கொண்டு வர்றதுக்காக நிறைய ஆசனங்கள் தேவைப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் உடம்ப சரி பண்ணி இந்த உடம்ப கையாண்டு உள்ளத்தை கையாளுறதுக்கு. உள்ளத்தை கையாளக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த எக்ஸசைஸ் குறைஞ்சிடும். ஆரம்பத்துல அவங்க உடல் வந்து ஒரு படகு, கரையை கடக்கிறதுக்கு படகு வேணும், கடந்துட்டோம்னா திருப்பி வர வேண்டியது இருக்கும்போது படகு தேவையில்லை. அப்ப அவங்க வந்து அந்த உச்சநிலை போறதுக்காக சில அந்த ஆசனங்கள், சில இது எவ்வளவு ஆண்டுகளா இருக்குது? எதுவும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல ஆயிரக்கணக்கான? பதஞ்சலி யோகம் அப்படிங்கிறது 5000 வருடங்களுக்கு அவர் வாழ்ந்ததே 5 யுகம் வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. திருமந்திரம், ஏன்னா அது சரியா நமக்கு தெரியல எப்ப உருவானது, ஆனா ஆதி காலத்துல இருந்து இருக்கு. அந்த திருமந்திரத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த 3ஆம் தந்திரத்துல அட்டாங்க யோகம்னு பதஞ்சலி யோகம் வருது. அப்ப வந்து என்னன்னா ஒரு 2000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது அந்த ஆசன பயிற்சி, உடற்பயிற்சி, அந்த தியானம், அந்த தவம் அப்படிங்கிறது அப்பவே இருந்தே இருந்திருக்கு. அதுல இருந்து அது தேவை, அந்த காலத்திலேயே தேவை. அப்போ அந்த காலத்துல இயற்கையா இருந்துச்சு, நல்ல உணவு முறை இருந்துச்சு, வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு கட்டத்திலேயே வந்து அது தேவைங்கும் போது இந்த கட்டத்துல வந்து ரொம்ப அவசியம் தேவை. இப்ப உடற்பயிற்சி தேவையில்லை அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை செய்யாமே ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய பின்னாடி கண்டிப்பா நீங்க வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, இந்த தாம்பத்தியம், எண்ணம், இந்த விஷயத்துல வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவசியம் நமக்கு உடற்பயிற்சி தேவை. அது இல்லாம இருந்தோம்னா இது கண்டிப்பா மரணத்துக்கும், வலி, நோய், மரணம்பாங்க. மரணத்தை விடுங்க, அது அப்பாற்பட்டது. வலியும் நோயும் நமக்கு வேணுமா வேணாம்? தேவையில்லாத ஒண்ணு. அப்ப வேணாம்னு நினைச்சா கண்டிப்பா இங்க எக்ஸசைஸ் தேவை. எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 80 வயசு வரையும் ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு உடல்ல நோவு இல்லாம இருக்கும். அதாவது என்னன்னா ஆரோக்கியமான மரணம் வேணும்னா, அது ஹெல்த்தி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 75 வயசு 80 வயசுல சில பேர் படுத்த படுக்கையாடுறாங்க.
பாத்ரூம் போகிறதும் படுத்த படுக்கையாகவே போகிறாங்க. அப்போ அங்கிட்டு ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம். சில பேர் வந்து 70 வயசு 60 வயசுல இருந்து ஒரு 90 வயசு வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கவே. இந்த 60ல இருந்து 90 வரைக்கும் உயிரோட இருக்காரு, ஆனால் பல வியாதி இருக்கு. இதில் ஒரு சில இதில் சொல்கிறாங்க, அருமையாக சொல்கிறாங்க. என்னென்னா, சில நபர்கள் இறப்பதற்கும் பிதைப்பதற்கும் 5 ஆண்டுகள் ஆகின்றன. வித்தியாசமான ஒரு வாசகம். இறப்பதற்கும் பிதைப்பதற்கும் 5 ஆண்டு. ஏன்னா இறந்து போனோடனே பதிச்சிருவோம். அதென்ன இறந்து போகிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் 5 வருஷம் பண்ணோம்னா, ஒரு 5 வருஷம் ஒரு மனிதன் பல நோய்களோட வாழும் பொழுது அப்போ இறந்ததாகவே கணக்கு சொல்கிறாங்க. அவர் புதைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது, ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு. என்ன காரணம் அப்படின்னோம்னா, பல வியாதிகளோட வாழக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வாழ்க்கையே இல்லை. அவங்களே சொல்லுவாங்க, செத்து பொழைச்சிட்டு இருக்கேம்மா. ஆரோக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதுலயும் சின்ன சின்ன பிரச்சனைனா பரவாயில்ல, பெரிய பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா இறந்ததுக்கு சமம். இப்போ மகரிஷி வந்து இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாரு. உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன அப்படின்னோம்னா, அந்த பதிவுகள் பூராமே குறையும் அப்படிங்கிறார். பாவப்பதிவுகள் உடற்பயிற்சிக்கும் இந்த பாவப்பதிவுகள் குறையிறதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? உடற்பயிற்சியை சொல்றாரா இல்ல தவம் அந்த யோகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு? டோட்டலா எல்லாமே சேர்த்துதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடித்தளமா எது மூலமா இருக்கோ அதுதானே முக்கியத்துவம். இப்ப நீங்க தவம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும்னா இங்க உடற்பயிற்சி செஞ்சாதான் அது முடியும். 1/2 மணி நேரம் உங்களால உட்காந்து தவம் பண்ண முடியணும்னா நீங்க ப்ராப்பரா ஒரு 3 வருஷம் எக்ஸசைஸ் ரெகுலர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த 1/2 மணி நேரத்தை உங்களால உட்கார முடியும். அப்ப இதுதான் பேஸா இருக்கிறதுனால இந்த உடலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது இந்த கர்ம வினைகள்லாம் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு, இந்த உடல் எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு? வினைப்பதிவை கழிக்கிறதுக்கு தான். இந்த வினைப்பதிவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையின் சுமைகளா இருக்கிறது இல்ல சுகமா இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி அப்படின்றதுல ரெண்டுமே கிடைக்குதுல. எந்திரிச்சு செய்யறது நமக்கு சுமை, ஆனா செஞ்சோம் அப்படின்னம்னா அந்த கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சே, அதாவது நீங்க செய்யும் போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்ல இருந்து அந்த இதுக்கு போறீங்கல்ல, அது உங்க வாழ்க்கைக்கு வரணும்ன்றது விதி. அதை நீங்க இதை செய்யும் போது கழிஞ்சிருது, வேற எதுலயும் வரதில்லை. இப்போ ஒரு வலிக்கு இப்ப கையை தூக்கி சுத்துறோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு செய்யும் போது வலி வரும். மறுநாள் காலையில அடுத்த நாளைக்கெல்லாம் பெயின் பயங்கரமா இருக்கும். இப்ப இந்த பெயின் வந்து உங்களுக்கு வரணும்ன்றது விதி. இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணதுனால இதுல கழிஞ்சு போச்சு. இப்ப நீங்க கடன் இருக்கு, சம்பாரிச்சு கழிச்ச மாட்டோம், இல்ல அப்படின்னா அடி வாங்குற மாட்டோம். இப்ப எங்கிட்டாவது அடி விழுந்து அந்த வலி நமக்கு வரும். அப்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது உடலுக்கு வர வேண்டிய எல்லா கர்ம வினைகளையும் நாம கழிச்சிடறோம். அதே டைம் சுகமான விஷயங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். பட் இன்னொரு விதமா பார்த்தா கூட, இப்போ ஒரு கோவில் இருக்கு. இப்போ இந்த கோவிலை நீ என்ன பண்ற அப்படின்னோம்னா, டெய்லி காலையில வெள்ளனை எழுந்திரிச்சு அந்த கோவில்ல எல்லாமே கழுவி விட்டு எல்லாமே கூட்டி சுத்தமா வச்சுக்கிற. இது ஒரு புண்ணிய செயலா இல்ல பாவ செயலா? புண்ணிய செயல். சரி, ரைட். அப்ப ஏன் பண்ணோம்னா, கோவில்ல இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, உண்மைதானே? இப்போ அதே போல் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளதான் அந்த உயிர் அப்படிங்கிறத தொட்டு போனோம் அப்படின்னோம்னா, இறுதியில் வந்து அந்த ஆன்மா அதுக்கு மேலே போனோம் அப்படின்னோம்னா அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதே ஒரு புண்ணியம். அதான் ஏன் அப்படின்னோம்னா, கடவுள் தன்மை உள்ள இருக்கு. அப்ப நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, வினைப்பதிவை அனுபவிக்கிறதுக்கு நல்ல தேகம் வேணும். இப்போ ஒரு துன்பத்தை நீ அனுபவிக்கணும்னு வச்சுக்க, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும்ல, எனர்ஜி, ஆரோக்கியமான ஒரு உடல் வேணும்ல, அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு மன ஆரோக்கியமும் வேணும். அதை தாங்கி திருப்பி அந்த தோல்வியை சந்திச்சு அதை தாங்கி திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. அப்ப வினையை அனுபவிக்கிறதுக்கு கூட ஆரோக்கியமான தேகமும் ஆரோக்கியமான மனமும் வேணும். இதுல 2 விஷயமாமா. ஃபர்ஸ்ட் இருக்க வினைகளை கழிக்கிறோம் இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா. இன்னொன்னு என்னன்னா, திரும்ப இந்த உடலை வந்து பராமரிக்கிறது மூலமா வினைகள் சேர்க்காம இருக்கும். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சோர்ஸ், இப்ப உங்களுக்கு வந்து வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு ஒரு 50 லட்சம் ரூபா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை வந்து சரியா வாழ்ந்து நன்னிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம், அதை வந்து அவமதிக்கல. அதுவே நீங்க அதை வீணாக்கி குட்டிச்சவராக்கி இதாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன அது ஒரு சங்கடமான சூழல் தானே. அதே போல நமக்கு கடவுள் கொடுத்தது எது? உடல். இந்த உடல் இந்த வினைப்பதிவை கழிச்சுட்டு இன்னும் வினை இல்லா நிலைக்கு வியாபிக்கக்கூடிய நிலைக்கு பயணப்படுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நாம சரியா கவனிக்காம பாதுகாக்காம பராமரிக்காம இருக்கிறதே மிகப்பெரிய பாவம். அப்ப வினைகள் சேர்றதுக்கான செயல்களை இங்க உடற்பயிற்சி செய்யாம இருக்கும்போது செய்யறோம். உடற்பயிற்சி செய்யும் போது வினைகள் கழியுது, அதே டைம் எக்ஸ்ட்ரா வினைகள் சேராமையும் நம்ம பாதுகாக்க. சோ வினைப்பதிவு அப்படிங்கிறது இங்க குறையவும் செய்து, கூடாம பாதுகாக்கவும் படுது. இன்னொன்னு வள்ளலார் சொல்லக்கூடிய இந்த ஜீவகாருண்யம்ங்கிறது இன்னொரு உயிருக்கு போய் நம்ம அந்த பரிகாரம் செய்யறதுங்கிறது கிடையாது. நம்மளுடைய உயிர் கூட
இன்னொரு உயிர் தானே. இப்ப நம்ம உயிர் ஆமா, உயிர் நம்ம இல்லை. உடம்புல- ஒரு தாய் தந்தை கொடுத்தது அவங்கள்ட்ட கேட்டா அப்ப இந்த உயிருக்கு உபகாரம் செய்யறது கூட, இந்த உயிரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா அந்த உடலை வந்து ஆரோக்கியமா பேணி காக்கிறோம் அப்படின்னா அது கூட உயிர் இரக்கம் தானே. நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடல் மேல நம்ம இறக்கப்பட்டு இதை சுகமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பயிற்சி பண்ணும்போது அது கூட ஒரு ஜீவகாருண்யம் தான். அப்ப இந்த ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அப்ப இந்த வழிபாடுங்கிறதும் இதுல வந்துருது. அப்ப இந்த வழிபாடுங்கிறது கூட நம்மளுடைய அந்த வினைப்பதிவு நீக்கும்ல. இப்ப இந்த குறிப்பிட்ட பயிற்சி மட்டும்தான் நீக்குமா இல்ல எல்லா உடற்பயிற்சியும் நீக்குமா அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு டவுட் வருது. மகரிஷி வந்து சொல்றாரு, உடற்பயிற்சியை வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப அற்புதமா நான் அமைச்சிருக்கேன் இந்த உடற்பயிற்சியை. ஏன்னா அது கரெக்டான பயிற்சியாகவும் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போய் சில விஷயங்கள் பண்ற, பாடியோடைய மசில்ல வந்து நீ பெரிய லெவல்ல கொண்டு வரணும், ஒரு ஆணலகன் வரணும், ஸ்ட்ரக்சர் வரணும், சிக்ஸ் பேக் வரணும்னு ரொம்ப கடுமையான ஒரு உணவு முறை, கடுமையான பயிற்சி, இதுல அந்த மாதிரி அந்த வினைப்பதிவு போறதுக்கு உண்டான ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க உடற்பயிற்சின்றத கையாளும் போது அங்க வந்து அதோட ஆட் ஆகுறது எதுன்னு கேட்டீங்கன்னா உணவு, உறக்கம். ஆமா. இந்த ஜிம்முக்கு போகும்போது நீங்க சாத்வீக உணவை எடுத்து உடம்போட அழகு ஓரளவுக்கு ஆரோக்கியத்துக்காக இருந்தா போதும். ஏன்னா ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய அழகு. நம்ம வந்து சிக்ஸ் பேக் இருக்கணும், அழகு போட்டியில கலக்கணுங்கிறது கான்செப்ட் கிடையாது. சிக்ஸ் பேக் அப்படிங்கறதே என்னன்னா ஆரோக்கியம் இன்மைதான். ஏன்னா குடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தசைப்பகுதியை வெளியில அழகுக்காக கொண்டு வந்து அதை வந்து பலவீனமா. இயற்கையில வந்து உடல் உறுப்பு கை 5 விரல் இருக்குன்னா நம்ம 7 விரலா கொண்டு வந்தோம்னா தப்பு தானே. அது இயற்கை வந்து கரெக்டா படைச்சு. அப்ப என்னன்னா உடலை, இப்ப மகரிஷியினுடைய பயிற்சியினுடைய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா உடலை வருத்தாம, அதுக்கு சும்மா லைட்டா பெயின் இருக்கும், கையை தூக்கும்போது பெயின் இருக்கும். அதாவது உடலை வருத்தாம, உடல் செல்களை சிதைக்காம, உடலை கொடுமைப்படுத்தாம, உடல்ல சிரமமின்றி ரொம்ப அற்புதமா எளிமையா செய்யற மாதிரியான ஒரு பயிற்சி இது கொடுத்துருக்கிறதுனால 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் கூட பண்ணலாம். அவங்க இன்னைக்கு நான் உடற்பயிற்சி செஞ்சேன், கை கால் உடம்பெல்லாம் பயங்கர பெயினா இருக்குன்னு சொல்ல போறது இல்லை. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையா ஒரு பயிற்சியை கொடுத்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியையுமே ஆக்டிவேட் பண்ணி, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் சரி பண்ணி, அந்த எல்லா ஓட்டத்தையும் சரி பண்ணி ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி பண்றதுனால இந்த பயிற்சி முறைகள் வந்து கட்டாயமா உங்களுடைய அந்த அந்த பாவ பதிவுகளையும் நீக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் திங்க் பண்ணதுனா. யோகத்துக்கும் மற்ற பயிற்சிகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நான் ரெண்டையுமே பண்ணியிருக்கேன். ஒரு 14 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருப்பேன். 74 கிலோ, ஜிம்மை விட சூப்பரா வச்சிருப்பேன் நான் செல்ஃபா பண்ணியே. அப்ப இருந்த எனர்ஜிக்கும் இப்ப இருக்க எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, அந்த டயத்துல உடல் அழகா இருக்கும், ஆனா உள்ளம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அறிவு அப்படின்றது விருத்தியாகாம எல்லாமே நல்லா இருக்கணும்ல. அதே டைம் நான் எக்ஸசைஸ் 3 மணி நேரம் அப்ப பண்ணுவேன். காலையில 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம். ஆனா அதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் டயர்ட் ஆயிடுவேன். ஆனா யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எனர்ஜெட்டிக்கா மாறுவேன். இப்ப எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் வந்து பவர்ஃபுல்லா யோசிப்பேன், இங்க வேலைகள் செய்வேன். அப்ப இது நீங்க வந்து ஒரு பயிற்சி செய்யறீங்கன்னா அதுல எனர்ஜியை கெயின் பண்றீங்களா இல்ல லாஸ் பண்றீங்களா அப்படின்றத தொட்டு தான் அந்த பயிற்சியோட உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைன்றது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஞானிகள் வந்து இந்த மூச்சு காத்து இப்போ பெரிய அளவில் வந்து நம்ம விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இத்தனை மூச்சு தான் அவனுடைய வாழ்நாள்னு கணக்கு இருக்குது. இப்போ காலையில் எந்திரிச்சு கடுமையான பயிற்சி செஞ்சு புசு 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 புசுன்னு மூச்சை வெளியிட்டோம்னா அப்போ இந்த மூச்சு காற்று விரயம் அப்படிங்கிறதும் மகரிஷியினுடைய அந்த எளிய முறை உடற்பயிற்சியில் சுத்தமாக கிடையாது. அதாவது உடல் உறுப்புகளையும் துன்பப்படுத்துறது கிடையாது. மூச்சு காத்து விரயம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. என்ன காரணம் அப்படின்னோம்னா இயல்பான ஒரு மூச்சோட நீங்கள் என்ன உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்த பாகத்தில் மனம் வைத்து அதை தவம் செய்ய சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து அதே போல் அதிகப்படியான வியர்வை, அதிகப்படியாக இழப்பு வாங்குறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே கூட மகரிஷியினுடைய உடற்பயிற்சியில் எதுவுமே கிடையாது. இப்போ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ மகரிஷியினுடைய அந்த உடற்பயிற்சியை பண்ணும் பொழுது கட்டாயமாக அந்த கர்மயமும் தூய்மை அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்பலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது இங்க டீப்பா கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அப்ப உடம்புல சாப்பிடக்கூடிய, ஏன்னா தினமுமே எல்லா மனிதர்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த சாப்பிடுற பொருள் என்னவா மாறுது? அடுத்தடுத்த ரசமா மாறுது, ரத்தமா மாறுது, தசை, எலும்பு மசை, விந்துன்னு சொல்லுவாங்க. இந்த தன்மை அப்படின்றது ரொம்ப பியூரா இருக்கும் போது நம்மளுடைய கருமைய பதிவை வந்து தூய்மைப்படுத்திக்க முடியும். நீங்க எக்ஸசைஸ் ஒரு கரெக்டான எக்ஸசைஸ தேர்ந்தெடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு உறக்கம் வந்து சீராயிடும். இது ரெண்டும் சரியாகும் போது உழைப்பு மத்த எல்லாமே சரியாயிடும். சோ இது ரெண்டும் சரியாகும் போது உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் சீரா இருக்கும். சீரா இருக்கும் போது ரொம்ப ஹை குவாலிட்டியில உங்களுடைய உடல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அப்ப உங்ககிட்ட இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம உடம்புல ஒரு உயிர் தான் இருக்கா அப்படின்னு,
அந்த உயிரானது தஞ்சம் போகும்போது அது உயர்ந்த நிலையில நம்ம கிட்ட வரும். அதான் நன்னிலைக்கு. இப்ப நாம வந்து அமைதியாவே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த விந்துவை தொட்டு தான் நம்மளுடைய மனநிலை இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை தொட்டு மன ஆரோக்கியம். மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது, வளமா இருக்கும்போது அதை அனுபவிக்கிறது நம்ம கிட்ட தஞ்சம் புகுங்கக்கூடிய உயிர்கள். ஜீவகாருண்யம் அப்படின்றது என்ன? உயிர்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியது. அந்த இன்ப நிலை இங்க இந்த விஷயத்துல வந்து சீரமைக்கப்படுது, சரி செய்யப்படுது. அதனால நம்மளுடைய கருமைய பதிவு தூய்மை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அதாவது வெளியில வந்து ஆரோக்கியமா இருக்கலாம், ஆற்றல் இருக்கும், வேலை செய்யலாம், டயர்டு இருக்காது, இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டா இருந்தாலும் அந்த கருமைய பதிவு அப்படிங்கிறது பாவ பதிவுகளும் குறையுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய. இப்போ இதோட நம்ம அந்த மெடிடேஷன், அந்த தியானம் செய்யறது இதெல்லாம் தொடரும் பொழுது இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய பதிவுகளை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உடற்பயிற்சியிலையும் இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலா பார்த்தா இந்த உடற்பயிற்சி அப்படின்றது ஒன்னே போதுமானது. எப்படின்னா உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க அன்கான்சியஸ்ல பண்ணலாம், பழகுனதுக்கு ஞாபகம் வச்சு. ஆனா அதுல வெல் ட்ரெயின் ஆயிட்டீங்க. ஒரு 10 நாள் பண்றீங்க, 10 வருஷம் தொடர்ச்சியா விடாம பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த உடற்பயிற்சியை செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் உணர்ற அளவுக்கு நுண்ணிய நிலைக்கு பயணப்பட்டு வந்த மனம். அப்படிதான் பண்ணணும் பயிற்சி. அதாவது எதையோ ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டு இங்க பயிற்சி பண்றதுல பெரிய பலன் இருக்க போறது இல்லை. ஆனா என்னன்னா உடற்பயிற்சி பண்ணும்போது முழுக்க முழுக்க உடல்ல மட்டுமே அந்த சிந்தனை இருக்கணும். தூங்கும் போது உங்களுடைய உடல் வந்து எப்படி உங்களை எனர்ஜெட்டிக்கா மாத்திக்குதோ அது போல இந்த உடற்பயிற்சி எனர்ஜியை கெயின் பண்ற அளவுக்கு நகர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா தவம் அப்படின்றது தனியா இல்ல, அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கமாயிடும். ஒட்டுமொத்த பயிற்சி இந்த உலகத்துல என்னென்ன பயிற்சி நீங்க யோகத்துல சொல்றீங்களோ அது எல்லாமே இந்த 9 பயிற்சிகளுக்குள்ளேயே அடக்கமாயிடும். அந்த அளவுக்கு உடற்பயிற்சி. அந்த புத்தகத்துல கூட ஒரு மருத்துவர் வந்து மகரிஷிக்கு வந்து இந்த அனாட்டமி இவ்வளவு உடல், ஏன்னா உடல்ல வந்து இப்ப நம்ம இப்படி கையை தூக்குறோம் அப்படின்னோம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி என்ன மாதிரியான பொசிஷனுக்கு மாறுது. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப கையை வந்து நீ பூக்குற, தலையை அப்படி ஆட்டுற, இப்படி சுத்துற, அப்போ ஒவ்வொரு பகுதியையுமே நீ இயக்கும் போது உள்ளுறுப்புகள் வந்து அது எந்த மாதிரி மாறுது. இப்ப லங்ஸ் வந்து இப்ப விரிவடையணும்னு வச்சுக்கவே, அப்ப நீ ஒரு குறிப்பிட்ட பகுதியில நீ உடலை அசைச்சுன்னா உள்ள இருக்க லங்ஸ் விரிவடையும். சில அசைவுகள் வந்து உள்ள இருக்க லங்ஸை சுருக்கும். இப்ப சில பயிற்சி பண்ணும்போது கிட்னியில வந்து சில மாற்றங்கள். அப்ப என்னன்னா இந்த அனாட்டமி, இந்த உடல் இயக்கங்கள் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்ச ஒரு நபர்னாலதான் இந்த மாதிரியான அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு, ஏன்னா மருத்துவ அறிவு இருக்கணும், அனாட்டமி தெரியணும், இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர்னாலதான் இந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சியை உருவாக்க முடியும். அது மாதிரி. ஆனா நிறைய பேர் என்னன்னா பயிற்சி பூரா சின்ன பிள்ளைங்க செய்யற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, நம்ம பயிற்சி இன்னைக்கு மட்டும் பண்றோமா இல்ல எல்லா காலமும் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவை. இப்ப சின்ன குழந்தைங்களும் பண்ணணும், நடுவு வயதினரும் பண்ணணும், வயசானவங்களும் பண்ணணும்னா எது ஏற்றதா இருக்கும்? எப்ப எளிய முறையா இருந்துச்சுன்னா எல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு. இப்ப ஜிம்ம வந்து ஒரு 60 வயசு ஒரு நபர் வந்து எனக்கு எக்ஸசைஸ் இப்போ முக்கியம் படுதுன்ட்டு போனாருன்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப எல்லாத்துக்குமானதா உருவாக்கி இருக்காரு. ஆனா பெனிஃபிட்ஸ்ல எந்த குறைபாடும் கிடையாது. பெனிஃபிட்ஸ் சொல்ல போனா எக்கச்சக்கமான விஷயம் அதிகம் தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கைப்பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கையை காலை சுத்தம் போது இந்த உடலோட ரத்த ஓட்டம், மக்களுக்கு இந்த கையை தேர்ந்து இப்படி செய்யறான், திருப்பி இப்படி இறக்குறான், இது ஒரு பெரிய பயிற்சியா, குழந்தை பிடி வாத்தியாரு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு டியூப்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அதை அப்படி மெதுவா சாயிங்க, இங்கனக்குள்ள ஊத்துறது வந்து ஸ்பீடு எப்படி இருக்கு, டக்குன்னு இப்படி சாயிங்க மேல நட்டக்குத்துல வச்சு ஸ்போர்ட்ஸா போகும். நீங்க ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது உடம்புல எல்லா பக்கத்தும் போகணும். கையை நீங்க மேல தூக்கி 4 மூச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரத்த ஓட்டம் வந்து ஃபுல்லா இப்படி இறங்கி பிரெயினுக்கு வரத ஸ்கேனிங்கே ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அது அவ்வளவு பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி வந்து மூளைக்குள்ள போகும்போது நீங்க சொன்னீங்க பாருங்க, முடி அளவுக்கு ஒண்ணு இருக்கு, அந்த ஃபோர்ஸோட போகும்போது அதுக்குள்ளெல்லாம் சூப்பரா போகும். அந்த அளவுக்கு அது கிளியர் பண்ணுது. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த ரத்த ஓட்டம் போடுறதுல எல்லாம் அடைப்புகள் இருக்கும்னு சொல்றாங்கல்ல, இந்த கழிவுகள் போய் சைட்ல எல்லாம் இதாகிருக்கும். இந்த பயிற்சி செய்யும் போது அது எல்லாத்தையுமே அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணும். உண்மையிலேயே இந்த டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் முக்கியம். எல்லா இடத்துலயுமே பிளட் போனா தானே அதை கிளியர் பண்ணும், தூய்மைப்படுத்தும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணும். கைப்பயிற்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தோட நம்ம கை கால் அசைக்கிறது மூலமா உடம்புல எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை வந்து தள்ளி விட்டுறோம். ஏன்னா கைப்பயிற்சியிலே கால கடைசியா காலை சுத்துறோம். அப்ப எல்லா பக்கத்தும் ரத்த ஓட்டத்தை ஃபர்ஸ்ட் சீரமைக்கிறோம். அடுத்து கால் பயிற்சியில வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளோட
அந்த டச், அந்த அட்டாச் கடைசியா நம்ம கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடம் பாதங்கள். கடைசியா நம்ம அக்கு பிரஷர் பண்ணுவோம். பாத பலமே தேக பலம்னு சொல்லுவாங்க. நடந்தாவே போதுமானது, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது நம்ம பாரம்பரியத்துல சொல்லக்கூடிய ஒண்ணு. ஆனா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளினுடைய நரம்பும் கால் பாதத்துல வந்து திரும்பி வருதா சொல்றாங்க. அந்த இடங்களை நாம உணர்வுபூர்வமா டச் பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்டத்தை சரி பண்றோம். அடுத்து வெப்ப ஓட்டத்துக்கான நாடி நரம்புகள் அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். இப்போ ஒரு இடத்த வந்து நம்ம ஊக்குவிக்கணும்னு சொல்றோம்ல, அது மட்டும் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நமக்கு காற்றோட்டத்துக்கு வரும், தசைநார் மூச்சு பயிற்சின்னு வரும். அதுல வந்து நீங்க சொன்ன மாட்டோம், அதுலதான் அந்த டாக்டர் வந்து உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லங்ஸ் அப்படின்றத வந்து சடனா அப்படி வேகமா ஓடிட்டு இழுத்து விட்டோம்னாலும் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட்டு காத்த ஓட விட்டு அதை சரி பண்றது, அதுக்கு அந்த விரிகிறதுக்கு தகுந்த மாட்டம் இலகுவா மாத்துறது. அடுத்து ஒரு பக்கம், அப்புறம் 2 பக்கட்டும் பின்பக்கம் முன்பக்கம்னு அழகா வச்சு கொண்டு போயிருப்பாரு. ரொம்ப வேகமாவும் செய்யக்கூடாது, ரத்த ஓட்டம் வேகமாவும் போகக்கூடாது. அப்ப எல்லாத்தையுமே நல்லா யூகிச்சு கரெக்டா பண்ணிருக்காரு. இதுல இன்னொன்னு மகரிஷியோட பயிற்சிகள் செய்யும் போது, இப்ப மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில வாழ்றதுனால இந்த கிரகங்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப சூரியன்ல இருந்து நமக்கு சத்து கிடைக்கிற மாட்டோம், ஒவ்வொரு கிரகங்கத்துல இருந்தும் வரக்கூடிய ஆற்றல் இந்த உடலோட ஏதோ ஒரு உறுப்போட சம்பந்தப்பட்டிருக்கு. செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, குரு அப்படின்றது நம்ம மூளையோட சம்பந்தப்பட்டிருக்கு, சுக்கிரன் அப்படின்றது நம்ம சுக்கிலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப எனக்கு வந்து உணவு வேணும்ன்ற மாட்டோம், இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் தனித்தனியா இந்த இயற்கை கிட்ட இருந்து உணவு கிடைக்கணும். 9 பயிற்சி நீங்க செய்யும் போது 9 ஓட்டைகள்ல இருந்து முறையா கழிவுகள் வெளியாகும். இதனால 9 கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உடலை எப்பவுமே உணவு மட்டும் இல்லாம உறக்கம் மட்டும் இல்லாம இயற்கை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்தையும் எடுக்கிற அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு இந்த மாடல்ல நிறைய பேர் என்னென்னமோ நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதோ ஒரு பயிற்சி, அப்புறம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி, அப்புறம் வீட்டிலேயே சில அந்த ஓடுறதுக்கெல்லாம் அந்த வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்களே. இப்போ மாடலில் என்னென்னமோ வித்தியாசத்தை இப்போ இதை பார்க்குறப்போ ஒன்றுமே என்ன ஒரு சாதாரணமாக தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் பெரிய லெவலில் நீங்கள் மக்கள் வந்து எளிமையாக இருக்கிறதுனாலே இதை பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து என்னன்னா நம்மளோட ஹேபிட்ஸோட அட்டாச் பண்ணி, அதாவது சில பேர்த்துக்கு வந்து எக்ஸசைஸ் அப்படின்னாவே ஓடிடுவாங்க, இதை விரும்ப மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டான்ஸ்ல இருக்கலாம், இல்ல பாட்டு பாடுறதுல இருக்கலாம், குதிக்கிறதுல, அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் எல்லாத்தையுமே கவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நிறைய டிசைனா வர்றது. அதை கொண்டு போயிடுவாங்க. மொபைல்ல எப்படி நிறைய மாடல் இருக்கு, ஒரே மாடல் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்துல அதை செய்ய முடியாத நிலை வரும். அப்போதைக்கு இங்க வந்துருவாங்க. ஏன்னா இங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது செய்யணும், இதுக்கு உண்டானது எங்கிட்ட உடம்பு கை கால ஆட்டட்டும். ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம பரதநாட்டியத்திலயுமே இந்த முத்திரைகள் இந்த எக்ஸசைஸ் தான் உள்ள வச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாவனைகள் எல்லாமே உங்க உடம்பு, கண்ணை கவனிக்கிறது, காதை கவனிக்கிறது, விரல்களை கவனிக்கிறது, இப்படிதான் வந்திருக்கும். பக்தியில கூட இந்த கந்தசஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சொல்லி. அப்ப என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய சூழலுக்கு தகுந்த மாட்டம் பிடிச்ச மாட்டம் இந்த எக்ஸசைஸை எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணும். அது ஒண்ணு. இப்ப வாக்கிங் போறாங்கல்ல, இப்ப வாக்கிங் போறாங்க, ஸ்விம்மிங் பண்றாங்க, சைக்கிளிங் பண்றாங்க. இதை விட நம்மளுடைய பயிற்சி வந்து மகரிஷியினுடைய உடற்பயிற்சி பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? இப்ப நீங்க வாக்கிங் போறோம் இல்ல ஸ்விம்மிங் பண்றோம், இது எல்லாமே பெஸ்ட் தானா? பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே பெஸ்ட். சிறப்பு இது கூடுதலா இருக்கா? ஆக்சுவலா இது வந்து நம்ம வெளியில எங்கிட்டும் இப்ப எல்லா காலங்களையும் செய்யக்கூடிய ஒண்ணு அப்படின்ற ஒண்ணு கணக்கு இருக்கு. இப்ப மழை காலமோ குளிர்காலமோ இப்ப நம்ம வெளியில போறோம், நீச்சல் வந்து எல்லா நாளுமே அடிக்க முடியாது. இப்ப வெயில் காலத்துல ஓகே, குளிர்காலத்திலயோ மழை காலத்திலயோ வந்து அதை அன்கம்ஃபர்டபுளா மேற்கொண்டு உடம்ப வந்து வீணடிக்கிற மாட்டோம். அதே போலதான் வாக்கிங்கும் நம்ம போறோம் அப்படின்னோம்னா நமக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இயற்கையான இடம் இருக்கணும், சூழல் இருக்கணும், இயற்கை நேரம் இருக்கணும். இப்ப இதுன்னா என்ன பண்ணலாம்னா டப்புன்னு வீட்டுல ஒரு விரிப்பை விரிச்சு. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அதுலயும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் அதிகமாக இயங்குது. இப்போ வாக்கிங் போறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் ஸ்பீடா போனாங்கன்னா அதுல இழப்பு வாங்கும், இப்போ மூச்சு வாங்குது. அதுலயும் வந்து என்ன பண்ணோம்னா கையை காலை மட்டும் ஆட்டுவோமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இயங்குது. ஆனா மகரிஷியினோட வடிவமைத்த அந்த 9 கட்ட பயிற்சியில உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு உடற்பயிற்சியில ஒரு ஐபால் வந்து எங்க போகும்? இப்ப வாக்கிங் போறாரு, அவருடைய ஐபால் என்ன? ரோட்டை பார்க்கும், போனை பார்த்துட்டு காதுல ஏதாவது கேட்பாங்க போவாங்க. ஆனா மகரிஷியினுடைய கண் பயிற்சியில
அந்த ஐபால் வந்து நேரா வந்து பிளஸ் பண்ணுது, அடுத்து வந்து இன்ட்டு, அடுத்து வந்து ரொட்டேஷனு ரவுண்டு, அடுத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த மாதிரி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடைபயிற்சி பண்றவருக்கு ஐபால் இவ்வளவு தூரம் போகுமா? இப்போ நம்ம கண் பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அந்த ஐபாலை வந்து எல்லா பக்கத்தும் ரொட்டேஷன் பண்றதுனால அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம்லாம் சீராகி சரியாகுது. இப்போ லங்ஸுக்குன்னு ஒரு பயிற்சி. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி, கை பயிற்சி, கால் பயிற்சி, முதுகு தண்டோட இப்படி எல்லா பயிற்சியுமே இதில் கவர் ஆகிறதுனால எல்லா பகுதியுமே சீராக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்ற பயிற்சிகளை விட இதில் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதில் பலன் இருக்கு. ஆனால் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகரிஷியினுடைய பயிற்சி ரொம்ப எளிமையா நம்ம இருக்க இடத்துல சூழல்கள் எப்படி இருந்தாலும் செய்யக்கூடிய பயிற்சியா, எந்த வயதினராக இருந்தா கூட. இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ வயதானவங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஜாயின் போயிட்டு இருக்கோம், அவங்கள வாக்கிங் போ, ஜாக்கிங் போ அப்படின்னா முடியுமா? அதே நேரத்தில் மகரிஷியினுடைய எல்லா பயிற்சியும் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட பயிற்சி மட்டும் அவங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா அந்த பயிற்சியை மட்டும் விட்டுட்டு மிச்ச பயிற்சியை பண்ணலாம். ரொம்ப எளிமையா. இன்னொன்னு வாக்கிங் அப்படின்றது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தானே போறோம். இப்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஹார்ட் எக்ஸசைஸ் எல்லாம் சுத்தமா செய்யக்கூடாதுன்றாங்க. என்னன்னா ஹார்ட்ல வந்து நம்ம அந்த ஆர்கன்ஸ் வந்து அழுத்துவோம், ப்ரெஷர் கொடுப்போம். இப்ப நீங்க சின்ன வயசுல நடந்து 1 கிலோமீட்டர் போறதுக்கும் ஒரு 35 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள நடந்து போறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ உங்க எனர்ஜியை லாஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த அதுல ரொம்ப கான்சியஸ் இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது எளிமையா இருக்கணும்ன்றாங்க. ஐயோ போயிட்டு வரணுமே 5 கிலோமீட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா அதுல சுத்தமா பலன் கிடையாதுன்றாங்க. கஷ்டப்படுத்தக்கூடாது, உடலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து பெயின் கொடுக்க கூடாது. இன்னொன்னு அந்த முறையான ஒரு பயிற்சியும் இப்ப இல்ல மாமா. வாக்கிங்ன்றத வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னம்னா நீங்க வந்து நைட்டு வந்து 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். காலையில இப்ப வாக்கிங் போறீங்கன்னா நான் சொல்றேன், காலையில வெள்ளனமா 4:30 to 6:30 அந்த வாக்கிங் பண்ணணும். 8 மணிக்கு நடக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா பித்தம் அதிகமா உடம்புல சேரக்கூடிய காலகட்டம் அது. மூச்சு காத்து வாதத்துக்கான காலம் அந்த 3 to 6 மணிக்குள்ளதான் இருக்கு. அந்த டயத்துல தான் நீங்க உடற்பயிற்சி செய்யணும், அதுலதான் வாக்கிங் போகணும், வெறுங்காலோட போகணும்ன்றாங்க. அப்படியெல்லாம் யாரும் இப்ப பண்றது இல்ல. வெறுங்காலோட போகும்போது உங்களுக்கு கால்ல வலி இருக்கு கூட. நிறைய பேர் ஷூல போட்டிருக்காங்க, சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுல வாக்கிங் ஜாக்கிங் போறாங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது பலன்கள் வந்து ஒரு 10% தான். பலன் இல்லாம இல்ல, பலன்கள் பெரும்பளவு குறையுது. இப்ப மகரிஷியோட பயிற்சி ரொம்ப எளிமையானது. ஆனா அதுலயே பெயின் இருந்தா என்ன சொல்றோம் நாம? வேணாம், அதை நிறுத்திடுங்க. இன்னைக்கு பெயின் இல்லாம பண்றீங்களோ அன்னைக்கு பண்ணுங்க. பெயின் குறையும் போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா பெயின் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒண்ணுதான் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படின்றது. பெயினோட பண்ணக்கூடியது மேற்கொண்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து வேர்க்கணும், அப்படியே மூச்சு வாங்கணும். ஏன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்றவங்க வந்து இந்த கேலரிஸை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் அப்படி பண்ணுனாத்தான். இப்போ நம்ம மகரிஷி பண்ணும்போது இதுல கேலரிஸ் எல்லாம் பேன் ஆகாதங்க, இதுல வேர்க்கலையங்க, இதுல மூச்சு வாங்கலைங்கன்னு யாரும் நினைக்கிறாங்கன்னு இல்ல மாமா. அது வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னா நான் வந்து உணவு முறை சரி பண்ணாத வரைக்கும் எனக்கு இந்த பயிற்சி பண்ணும்போதே பயங்கரமா வேர்க்கும். ஏன்னா இதை உணர்ந்து பண்ணணும் அப்படின்னோம்னா கால் பயிற்சி பண்ணும் போதே எனக்கு வந்து அந்த ஒரு தலைக்கிருப்பு வரும்னு தெரியும். அது மாட்டம் ஒரு சூழல் கிடைச்சிச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப உள்ள நம்ம ஆர்கன்ஸ் அசைக்கிறதுனால எஃபெக்டிவ் அதிகம். இப்ப உடற்பயிற்சி அப்படிங்கும் போது உடல்ல கழிவுகள் இருந்தாதான் வேர்வை வெளியில வரும். கழிவுகள் இல்லாம நீங்க வேர்வையை வெளியேற்றுனீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸ். அதிகமா வேர்க்க கூடாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கழிவுகள் வெளியாயிரும், உள்ள இருக்க எனர்ஜியும் அடுத்து வெளியாகும், குடிக்கிற தண்ணியும் வெளியாகும். இப்படி இருக்கக்கூடிய விஷயம். வேர்வை அப்படின்றது கழிவா இருந்தா ஓகே. இந்த பயிற்சி நீங்க செய்யும் போது உடல்ல கழிவே இருக்காது, அப்ப வேர்க்கவே வேர்க்காதுல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணணும், பக்காவா சப்போர்ட் பண்ணணும். இன்னொன்னு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அந்த ப்ரொடியூஸ் ஆகுறதும் சமன்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உடற்பயிற்சி பண்றது மூலியமா. அது மகரிஷியுடைய பயிற்சி பண்ணும் பொழுது, ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருந்தா கூட அதனால கூட வந்து என்ன பண்ணோம்னா உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஹார்மோன்ஸோட அந்த சுரத்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை தொட்டு இருக்கக்கூடியது. இப்போ நீங்க பண்ணக்கூடிய பயிற்சியில மூச்சுல உங்க கவனம் இருக்கும்போது மட்டுமே அது நடக்கும். இப்போ மகிழ்ச்சியோட பயிற்சிகள்ல வந்து பயிற்சி மட்டும் கிடையாது, இப்போ எக்ஸசைஸ் இருக்கு, பந்தங்கள் இருக்கு, முத்திரைகள் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, இது போல வர்மாக்கள் இருக்கு. எல்லாமே உள்ளுக்குள்ள அடக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது இந்த பௌதீக உடலுக்கும் சரி, காந்த உடலுக்கும் சரி, நுண்ணுடலுக்கும் சரி, மூணுக்குமே நமக்கு வந்து என்ன தேவையோ அதை உள்ளடக்கி வச்சிருக்கோம். அதனால ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா என்னுடைய பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா மக்கள் இதை
ப்ராப்பராக பண்ணி இதனுடைய பலன்களை அனுபவிக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது வெளியில இருந்து பார்க்குறப்ப ரொம்ப வந்து சிம்பிளா. ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை கொண்டு நீ சந்தையில் கொண்டு வித்தின்னு வச்சுக்கவே, அதனுடைய மதிப்பு 100 கோடி, நீ வெறும் 50,000 ரூபா சொன்னாலும் அதை வாங்க மாட்டாங்க. மகரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா அது மாதிரி பண்ணிட்டாரு. விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்த எளிமையா நம்ம கையில கொடுத்ததுனால அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சது, நான் எதுக்காக இதை ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வைக்கிறேன்னா, இதை நீங்க செய்யும் போது இப்ப சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் அசைவுகள் இருக்கும்ல, சாப்பிடுறது சிரமமா நமக்கு? இல்ல சிரமம். எவ்வளவு ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறோம். தூங்குறது அதுவும் எளிமையா. அதே போலவே நம்மளுடைய எக்ஸசைஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்க, சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய இன்பமும் தூங்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பமும் இதுல கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஜாலியா இருக்கும். ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இப்ப நான் வந்து ரன்னிங் போயிருக்கேன், நீச்சல் அடிச்சிருக்கேன், ஹார்ட் எக்ஸசைஸ் பயங்கரமா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் கிடையாது, 5-6 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா பண்ணியிருக்கேன். அதுல இல்லாத இன்பமானது இதுல எனக்கு ஆரம்பத்துல எனக்கு தெரியல. கொஞ்சம் என்னன்னா யாரா இருந்தாலும் ஆரம்பத்துல ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. ஒரு என்ன சரியா பண்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நான் அந்த எக்ஸசைஸ பண்ணிட்டு இதை பண்ணுவேன், இதையும் விட மாட்டேன். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எவ்வளவு பேர் பண்றாங்க. மகரிஷி வேற சொல்றாரு, அவர் புத்தகங்கள் படிக்கும் போது அவரோட அறிவின் தன்மையில இதை சொந்தமாவே ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்க எடுத்துட்டேன். அப்ப என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இது கம்மியாயிட்டே வந்தது, இது அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அதாவது இதுல கரெக்டா அந்த சரியா கவனத்தை செலுத்தி பண்ணக்கூடியது. இதுல என்ன நடந்துச்சுன்னா, தியானம்னு ஒண்ணு பண்ணுவோம் தெரியுங்களா? இதுல வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு. இது எனக்கு எக்ஸசைஸ்லயே கிடைக்க ஆரம்பிச்சு. ஃபீலிங்ஸ் வந்து இதுலயே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு. இதுக்காகவே நான் முழு அந்த டயத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்னு, இதுல நம்ம ஆழமா போக போக இயல்பு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுலயும் அந்த இன்பம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் அந்த ஹார்டு செஞ்சாலும் எங்கேயாவது போகும்போது செய்யறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா பசங்களோட சேர்ந்துட்டு விளையாண்டாலும் சரி, ஹார்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அதை இதுக்கு ஈக்குவலா செய்யற மாட்டா ஆயிடுச்சு. இந்த பயிற்சி செய்ய செய்ய அது எல்லாமே ரொம்ப இலகுவா மாறிடுச்சு. இப்ப நீச்சல் அடிக்கிறேன், கடலுக்கு போறோம், பசங்களோட விளையாடுறோம், நீச்சல் போறேன்னா அன்னைக்கு நான் நீச்சல் அடிச்ச தூரத்துக்கும் இந்த பயிற்சியில நான் பயணப்படுற தூரத்துக்கும் ரொம்ப அதிகம். அதே டைம் திரும்ப வரும்போது நான் எனர்ஜெட்டிக்காவே வரேன். அந்த ஒரு டிஃபரன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டாயம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மகரிஷியோட பயிற்சியை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாழும் காலத்துல உடல் ரொம்ப முக்கியமானது. இந்த உடலோட ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். இந்த உடற்பயிற்சியை நீங்க கான்சியஸா பண்ணும் போதே மற்ற எல்லா விஷயத்தையும் சீரமைச்சு இந்த உடலை எப்பவுமே உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கலாம், உங்களுடைய கையாளு மேல வச்சுக்கலான்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.